எல்லா ஓல்ட் ஏஜ் பீப்புள் எல்லாத்துக்குமே முட்டி வலி, இடுப்பு வலிங்கிறது வெரி வெரி காமன் ப்ராப்ளம். அந்த காமன் ப்ராப்ளத்துக்கு சில பேருக்கு வந்து மாட்ரேட்டான தேய்மானம் இருக்கும். ஒரு பக்கம் மட்டும் தேய்மானம் இருக்கும். அந்த மாட்ரேட்டான தேய்மானத்துக்கு அந்த ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் எந்த ஆப்ரேஷன் தியேட்டரில் வந்து லேமினார் ஃப்ளோ இருக்குது, இல்லை எக்ஸ்க்ளூசிவாக வந்து ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் தியேட்டர். Hi, I'm Dr. Kannan, orthopedic surgeon, St. Thomas Hospital. I had an experience of 27 years in orthopedics and I'm a specialized joint replacement surgery. ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி அப்படின்னு சொன்னோம்னா எல்லாருக்கும் ஒரு மக்களுக்கு புரிஞ்சுக்கிட்டதுன்னா ஜாயிண்ட்டே கட் பண்ணி மாற்றிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்படி கிடையாது ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட். ஃபஸ்ட்டு ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் யாருக்கு பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஓல்ட் ஏஜ் பீப்புள் எல்லாத்துக்குமே முட்டி வலி, இடுப்பு வலிங்கிறது வெரி வெரி காமன் ப்ராப்ளம். அந்த காமன் ப்ராப்ளத்துக்கு மெயினாக வந்து இட் இஸ் மெயின்லி பிகாஸ் ஆஃப் த ஏஜிங் தான் முக்கியமான காரணம். அதாவது டீஜென்ரேஷன் ஆகிறதுனால, முட்டி தேய்மானத்தினால தான் வரும். எவ்ரிடே டே டு டே ஆக்டிவிட்டீஸில் அவங்களுக்கு சிரமம் இருக்கும். அவங்க வந்து கண்டிப்பாக ஒரு ஆர்த்தோபெடிக் சர்ஜனை வந்து பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ரே எடுப்போம். அந்த எக்ஸ்ரேவும் ஸ்டாண்டிங் எக்ஸ்ரே எடுப்போம். அந்த ஸ்டாண்டிங் எக்ஸ்ரே எடுக்கும்போது அந்த மூட்டை எவ்வளோ தூரம் தேய்மானம் இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அதில் பார்த்திங்கன்னா மைல்டு டைப்பாக இருக்குது அப்படின்னா ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. கொஞ்சம் அனாலிசிஸ் மருந்து மட்டும் கொடுத்துட்டு கொஞ்சம் ஃபிசியோதெரப்பி மட்டும் பண்ணாவே போதும். ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் பண்ணாவே அவங்க பெட்டர் ஆயிடுவாங்க. சில பேருக்கு வந்து மாட்ரேட்டான தேய்மானம் இருக்கும். ஒரு பக்கம் மட்டும் தேய்மானம் இருக்கும். அந்த மாட்ரேட்டான தேய்மானத்துக்கு நிறைய டைப் ஆஃப் இன்ஜெக்ஷன்ஸ்லாம் இருக்குது. லைக் ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன்ஸ், ஆயில் இன்ஜெக்ஷன் லைக் ஹைலூரோனிக் ஆசிட் இன்ஜெக்ஷன்ஸ் ஆர் பிளாஸ்மா, பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா இன்ஜெக்ஷன்ஸ். இது மாதிரி 3 டைப் ஆஃப் இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது. அதெல்லாமே அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரொம்ப சிவியரான ஃபார்ம் ஆஃப் பீப்புளுக்கு தான் வந்து ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் தேவைப்படும். அந்த சிவியர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பேஷண்ட் வந்து 10 நிமிஷத்துக்கு மேலே கண்டினியூஸாக நிற்க முடியல அப்படின்னாலும், அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ் டோட்டலாக அவங்களுக்கு டேமேஜ் ஆகுது அப்படின்னாலும், ஸோ அவங்களோட வாக்கிங் டிஸ்டன்ஸ் ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படின்னாலும், வலி மாத்திரை இல்லாமல் டெய்லி அன்றாட நாளை கடத்த முடியல அப்படின்னாலும் கண்டிப்பாக அவங்க வந்து சிவியர் ஃபார்ம் ஆஃப் மூட்டு தேய்மானம் இருக்குங்கிறது நம்மளால் உறுதிப்படுத்திக்கணும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் வெரி எஃபெக்டிவாக இருக்கும். இந்த ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டில் நம்ம முக்கியமான மக்களுக்கு இருக்கிற டவுட் என்னென்னா, இதில் ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 காம்ப்ளிகேஷன்ஸ் தான் வெரி காமனாக இருக்கும். ஒன்று வந்து இன்ஃபெக்ஷன், 2வது நமக்கு வந்து பிளட் கிளாட் ஆகி அது லங்ஸ் போய் அடைப்படுறது. இது 2 தான் முக்கியமான காம்ப்ளிகேஷன். அதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு அந்த ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் எந்த ஆப்ரேஷன் தியேட்டரில் வந்து லேமினார் ஃப்ளோ இருக்குது, இல்லை எக்ஸ்க்ளூசிவாக வந்து ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் தியேட்டர் இருக்கோ அந்த இடத்துல பண்ணோம்னா இன்ஃபெக்ஷன் ரேட்டை நம்ம குறைச்சிடலாம். 2வது இந்த பிளட் கிளாட் ஆகிறதுக்கு குறைக்கிறதுக்கு நிறைய மெடிசன்ஸ் இருக்குது. சீக்கிரமாக அவங்கள நடக்க வைக்கிறது, இதெல்லாம் வந்து நம்ம பண்ணோம்னாவே அந்த காம்ப்ளிகேஷனை குறைச்சிடலாம். இந்த ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கப்பட்டதே வலியை போக்குறதுக்கு தான் ஒழிய வேறு எதுக்கும் கிடையாது. ஸோ அதனால் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ரொம்ப வலியான ஆப்ரேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ப்ரொசீஜர் அப்போ கொஞ்சம் வலி இருந்தாலும் அதை போக்குறதுக்கு நம்மக்கிட்ட நிறைய மெத்தட்ஸ்லாம் இருக்குது. லைக் எபிடூரல் அனஸ்தீசியா, டிரான்ஸ்டெர்மல் பேச்சஸ், இந்த மாதிரி நிறைய பேச்சஸ்லாம் இருக்குது. அது மூலமாகவும் அந்த ஆப்ரேஷனுக்கான வலியை போக்குறதுக்கு வழிகள் நிறைய இருக்குது. ஸோ ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து இட்ஸ் அ வெரி பூன் டு எவ்ரி பீப்புள் ஹூ ஹேவ் சிவியர் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ். ஸோ தேங்க்யூ.